வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோயில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கீழே வர ஒரு கிராமத்தில் இருக்க கோவில். கிராமத்து பேரு நெய்வேலி. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டப்பட்டு இருக்கு. பிறகு மக்கள் இதை வழிபடாம அப்படியே ஒரு காட்டு பகுதியா மாறி இருக்கு. இந்த சிவலிங்கமும் மண்ணுக்குள்ள புதைந்து போயிருக்கு. இந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கே இப்படி ஒரு கோயில் அவங்க ஊர்ல இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஒரு காட்டு பகுதிக்குள்ள இந்த கோயில் மறைஞ்சிருக்கு. விஷப்பாம்புகள் அதிகம் இருக்கிற பகுதின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால ஊருக்குள்ள யாருமே இந்த பகுதிக்கு போகவே மாட்டாங்க. இப்படியே காட்டு பகுதியில மறைஞ்சிருந்த சிவன் மக்களுக்கு காட்சி அளிக்கணும்னு நினைக்கிறாரு. அதை 2 சிவபக்தர்கள் மூலயமாவே செய்து முடிக்கிறாரு. இந்த நெய்வேலி கிராமத்துக்கு பக்கத்துல பூண்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஊன்றீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. சென்னையை சேர்ந்த சிவபக்தர்கள் 2 பேர் ஊன்றீஸ்வரர் கோயிலுக்கு வராங்க. அங்க தரிசனத்தை முடிச்சுட்டு கோயில சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தெய்வ செயல் நடக்குது. அப்போ கிராமத்து சிறுவன் போல ஒருத்தர் வராரு. வந்து இவங்க கிட்ட இந்த கோயில தரிசனம் செஞ்சுட்டீங்க, பக்கத்துல நெய்வேலி கிராமத்துல காட்டு பகுதியில ஒரு சிவன் மறைஞ்சு இருக்காரு, அங்கேயும் போய் நீங்க தரிசனம் செய்யுங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவங்க கண் எதிரிலேயே மாயமா மறைஞ்சு போயிடுறாரு அந்த சிறுவன். இந்த சிவபக்தர்களுக்கும் அங்க என்ன நடந்ததுன்னே புரியல. ஆனா இது ஒரு தெய்வ செயல், வந்தது ஒரு தெய்வம்ன்றதை மட்டும் நம்புறாங்க. அந்த சிறுவன் வழிகாட்டின மாதிரியே இவங்க பக்கத்து கிராமத்துக்கு போறாங்க. அங்க போய் விசாரிக்கிறாங்க. மக்கள் அங்க சிவன் கோயில்ல எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. காட்டு பகுதிக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. அதன்படியே தேடி உள்ள போறாங்க. அங்கு போய் பார்த்ததுல உண்மையிலேயே அந்த சிறுவன் சொன்ன மாதிரி ஒரு கோயில் இருந்தது. அதுக்குள்ள சிவலிங்கமும் மறைஞ்சு இருந்தது. லிங்கத்தோட ருத்ரபாகம் மட்டும் வெளியில தெரிஞ்சது. பார்த்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். இத்தனை வருஷங்களா பூஜை பண்ணாத லிங்கம் மாதிரியே அங்க காட்சி அளிக்கல. தினம் தினம் பூஜை நடக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. இப்ப கோயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுனால தினம் தினம் பூஜையும் நடக்கணும், விளக்கு ஏத்தணும்னு ஊர் மக்கள் முடிவு செய்யறாங்க. அதன்படியே ஊர் மக்களும் தினமும் பூஜைகளும் செய்யறாங்க, விளக்கும் ஏத்துறாங்க. இதை தவிர அவங்களுக்கு இந்த கோயிலை அடுத்ததா எப்படி வழி நடத்துறது, என்ன செய்யறதுன்னு எதுவுமே தெரியல. அதனால சென்னையில இருக்க சிவபக்தரும் சிவ தொண்டு செய்யறவருமான ஒருத்தரை பத்தி இவங்களுக்கு தெரிய வருது. இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துறாங்க. இந்த சிவபக்தரும் மேலும் 2 பேரும் கோயிலுக்கு வராங்க. அவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வந்த பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. இது வரைக்கும் சாதாரணமா இருந்த கோவில்ல திடீர்னு புழுதி காற்று வீச ஆரம்பிக்குது. மழை பெய்ய தொடங்குது. கருவண்டுகள் அவர்களை துரத்த ஆரம்பிக்குது. இந்த கோயிலை சுத்தி இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த சீற்றம் எல்லாம் இருக்கு. ஊருக்குள்ள அமைதியா தான் இருக்கு. மழையும் இல்ல, புழுதி காத்தும் இல்ல. இந்த விஷயம் நடந்த பிறகு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா போயிடுது. ஏன் இந்த விஷயம் நடந்ததுன்னு பிரசன்னம் பாக்குறாங்க. அப்பதான் பிரசன்னத்துல தெரிய வருது, இவங்க வந்த சமயம் சித்தர்கள் அங்க சிவபெருமான வணங்கிட்டு இருக்காங்க. சித்தர்களோட பூஜைக்கு இவங்க இடையூறா வந்ததுனாலதான் இவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு. கருவண்டுகள் துரத்தி இருக்கு, மழை பெஞ்சிருக்கு, கோயிலுக்குள்ள ஒரு சீற்றம் ஏற்பட்டிருக்குன்னு பிரசனத்துல சொல்றாங்க. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவம் நடந்தப்ப நானுமே கூட இருந்தேன். அங்க பெரிய ஒரு புழுதி காற்று அடிச்சுது. மனுஷனையே காத்துல அடிச்சுட்டு போற அளவுக்கு ஒரு காத்து இருந்தது. அங்க நாங்க எல்லாம் பக்கத்துல இருக்க வேப்ப மரத்தை பிடிச்சிட்டு தான் நின்னுட்டு இருந்தோம். கருவண்டுகள் துரத்துச்சு. அதுல ஒரு கருவண்டு எங்க அண்ணனையே கடிச்சிடுச்சு. உண்மையிலேயே அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு. நாங்க எல்லாம் வீடு திரும்பி போகும்போது பார்த்தோம், எங்கேயுமே மழை இல்லை, எங்களுக்கு மட்டும்தான் அப்படிலாம் நடந்துச்சு. இந்த கோயில்ல என்ன நடக்குது, இந்த கோயிலோட வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு பிரசனம் பார்க்க இருவரை அழைச்சிட்டு வராங்க. ஒருத்தர் சென்னையில இருந்து, ஒருத்தர் கேரளத்துல இருந்தும் வராரு. 2 பேருமே பிரசனம் பார்க்கறதுல கை தேர்ந்தவர்கள். 2 பேர் சொன்ன பதில்களுமே ஒன்றாதான் இருந்தது. பிரசனத்துல சொன்ன விஷயங்கள் என்னன்னா, இங்க இருக்க சிவன் பேர் அக்னீஸ்வரர்னும், இந்த கோயில் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கணும், இங்க இருக்க லிங்கம் 2000 வருஷங்களுக்கு பழமையான லிங்கம்னு சொல்றாங்க. இங்க 9 ரிஷிகளும் 18 சித்தர்களும் இருக்காங்களாம். இந்த 18 சித்தர்கள்ல முக்கியமானவங்க கருவூரார், நெருவூரார்னு சொல்றாங்க. இந்த 2 சித்தர்களோட ஜீவ சமாதி திருச்சிக்கு பக்கத்துல இருக்க கருவூர், நெருவூர் என்ற ஊர்ல இருக்கு. இந்த சித்தர்கள் இந்த கோயில்ல இன்னைக்கும் பாம்புகளாகவும் கருவண்டுகளாகவும் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் கல்லால மரம். இந்த மரத்துல விழுதுகள் எல்லாம் இருக்காது. இந்த மரத்துல காளியம்மன் இந்த கோயிலோட காவல் தெய்வமா இருக்காங்க. கோயில கண்டுபிடிச்சப்போ இங்க ஒரு குளம் இருந்ததுக்கான அறிகுறி இருந்தது. அதனால அதை தூர்வாரி ஒரு குளமா மாத்துறாங்க. சர்ப்பங்களாகவும் கருவண்டுகளாகவும் இங்க இருக்கிற சித்தர்கள் தினமும் இரவு நேரத்துல வந்து எம்பெருமான வழிபடுறாங்க.
பல ஆயிரம் ஆண்டுகளா கோயில் இங்க இருக்கிறது மக்களுக்கு தான் தெரியாம இருந்திருக்கு. ஆனா இவருக்கு தினம் தினம் சித்தர்களால பூஜை நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இந்த கல்லால மரத்துக்குள்ள பாம்புகள் இருக்கு. கோயிலுக்கு வர பக்தர்களை இதுவரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது. இந்த இடமே கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம். பக்கத்து ஊரான பூண்டியில நீர்த்தேக்கம் இருக்கிறதும் அங்க இருந்து சென்னைக்கு தண்ணி வர்றதும் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா இங்க குடியம் குகைகள் இருந்திருக்கு. 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் கற்கால மனிதர்கள் இங்க வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் தொல்லியல் துறையில நடத்தின ஆராய்ச்சியில இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் இங்க பூண்டியில அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க. இந்த பூண்டி நெய்வேலி கிராமங்களுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், இங்க முள்வேலி அமைச்சு தொல்லியல் துறையில் நிறைய இடங்களை பாதுகாத்து வச்சிருப்பாங்க. இந்த கற்கால மனிதர்கள் வாழ்ந்தது முதலே இந்த கோயில் இங்க இருந்திருக்கு. இங்க இருந்த மக்கள் இந்த கோயில்ல இருக்க காட்டம்மன் சொல்லப்படுற வனதுர்கை அம்மனை வணங்கியிருக்காங்க. இந்த வனதுர்கை அம்மன் இந்த கோயிலுக்கு காவல் தெய்வமா இருக்காங்க. இந்த கல்லால மரத்துக்கு கீழே தான் தட்சிணாமூர்த்தி உட்காருவாரு. இந்த கோயிலை 2004ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிச்சாங்க. இப்படி இடிபாடுகளோட இருக்கிற கோயிலை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பிரசனம் பார்த்ததுல சொல்றாங்க, மக்களாலலாம் இந்த கோயிலை கட்டி முடிக்க முடியாது. கோயிலை கட்டமைக்கணும்னா கருவூரார் நெருவூரார் இந்த 2 சித்தர்கள் கிட்டயே உத்தரவு வாங்கணும்னு பிரசனத்துல வருது. கருவூரார்கிட்ட உத்தரவு வாங்கணும்னா கருவூராரோட கோயிலுக்கு போகணும். அங்க போனீங்கன்னா ஒருத்தர் வழிய வந்து உங்க வஸ்திரதானத்தை ஏத்துப்பாரு. அதுதான் கோயில் கட்டுறதுக்கான அறிகுறின்னு சொல்றாங்க. கோயிலை சேர்ந்த ஒரு சிவபக்தர் கருவூரார் கோயிலுக்கு போறாரு. சிவ சன்னதியில காத்திருக்காரு, யாராவது வந்து வஸ்திரதானத்தை வாங்குவாங்களான்ட்டு. அவர் போனது ஒரு நாள் சனிக்கிழமையோ ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ, அதனால யாருமே வந்து வாங்கல. அப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது, பிரசனத்துல ஒரு திங்கக்கிழமை வந்து வாங்குவாருன்னு தான் வந்தது. அதனால ஒரு திங்கக்கிழமை வரலான்னு அதே போல திங்கக்கிழமை போறாரு. அங்க போய் சிவசந்நிதியிலே காத்துக்கிட்டு இருக்காரு. யாருமே வந்து இவர்கிட்ட வஸ்திரதானத்தை வாங்கிக்கவே இல்லை. மாறா கோயிலோட அர்ச்சகர் இவரை கூப்பிடுறாரு. கடவுளுக்கு சாத்துறதுக்காக வச்சிருந்த வஸ்திரத்தை இவருக்கு பிரசாதமா கொடுக்குறாரு. எந்த கோயில்லையுமே வஸ்திரத்தை பிரசாதமா கொடுக்குற வழக்கம் இல்லை. இந்த கோயில்லையுமே அந்த வழக்கம் இல்லை. ஆனா அந்த அர்ச்சகருக்கு இவரை பாக்குறப்ப வஸ்திரத்தை கொடுக்கணும்னு தோணிருக்கு. அதனால அவர் கொடுத்துருக்காரு. இவரும் வஸ்திரத்தை வாங்கிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போய் சேர்றாரு. அடுத்த நாள் காலையில ஒரு முதியவர் அவர் வீட்டுக்கு வராரு. என்னோட பேத்திக்கு திருமணம் வச்சிருக்கேன், எல்லார்கிட்டயும் சிறு சிறு உதவிகள் கேட்டு வர. கல்யாண பொண்ணுக்கு புடவை பக்கத்து தெருவுல கொடுத்துட்டாங்க, பையனுக்கு நீங்க ஏதாவது வஸ்திரம் இருந்தா கொடுங்கன்னு கேக்குறாங்க. இவர் உடனே வஸ்திரதானத்துக்கு வச்சிருந்த வஸ்திரத்தை எடுத்து இவருக்கு கொடுத்துடுறாரு. அப்புறம் தான் இவருக்கு புரியுது இது ஒரு தெய்வ செயல்னு. பிரசனத்துல சொன்ன மாதிரியே வலிய வந்து வஸ்திரத்தை வாங்கிட்டு போயிட்டாரு கருவூரார். கோயில் சார்பாக வஸ்திரதானம் செய்ய போனவருக்கும் ஒரு வஸ்திரத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. இப்படி சித்தர்கள் கிட்டேயே உத்தரவு வாங்கி பிறகு கோயில் கட்டமைப்பு வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. கோயில் கட்டமைப்பு வேலைகளுக்காக இந்த லிங்கத்தை பெயர்த்தெடுக்கிறாங்க. எவ்வளவு முயற்சி செய்தும் எத்தனை ஆட்கள் முயற்சி செய்தும் இந்த லிங்கத்தை இந்த இடத்துல இருந்து எடுக்கவே முடியல. என்னடா இது, உத்தரவு வாங்கி தானே பண்றோம், அப்ப கூட ஏன் இந்த லிங்கத்தை இங்கிருந்து எடுக்க முடியலன்ட்டு எல்லாருக்கும் குழப்பமாகுது. அதனால திருப்பி பிரசனம் பாக்குறாங்க. பிரசனத்துல சித்தர்கள் சொல்றாங்க, எங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம், லிங்கத்தை இங்க இருந்து பெயர்க்க கூடாதுன்னு. அதனால புதுசா ஒரு அக்னீஸ்வரர் லிங்கத்தை செய்து பிரதிஷ்டை செய்யறாங்க. கோயிலுக்கு மண்டபங்களை அமைக்கிறாங்க. மண்டபத்துக்குள்ள லலிதாம்பிகை அம்மனும் அக்னீஸ்வரரும் காட்சி அளிக்கிறாங்க. 2000 ஆண்டுகள் பழமையான சிவலிங்கம் அங்கேயே தான் இருக்கு. அவருக்கு பின்னாடி 2 சித்தர்களோட சிலையும் இருக்கு பாருங்க. கருவூரார் நெருவூரார். கருவூரார கருவூர் தேவரனும் நெருவூரார சதாசிவ பிரம்மேந்திரனும் அழைக்கிறாங்க. இந்த கோயில்ல ஆதி அக்னீஸ்வரர், அக்னீஸ்வரர், லலிதாம்பிகை, கிருஷ்ணர், விநாயகர், முருகர், வனதுர்கை அம்மன், பைரவர், நவகிரகம், நாகர்னு இத்தனை சந்நிதிகள் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம 18 சித்தர்களுக்கும் தனித்தனி சந்நிதிகள் இருக்கு. இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, வர பக்தர்களே அவங்க கையால சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம். சர்பதோஷம் உள்ளவங்களுக்கு எப்படி காலாஸ்திரி கோயிலும் அந்த அளவுக்கு இணையானது இந்த கோயில்னு சொல்றாங்க. சர்பதோஷம் உள்ளவங்க இந்த கோயிலை வந்து தரிசனம் செய்து அவங்களுக்கு சர்பதோஷம் நீங்கும்னு சொல்றாங்க. இந்த அக்னீஸ்வரர் மக்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் அருள் புரியிறாரு. இந்த கோயில் குளத்துல இருக்க அக்னி தீர்த்தம் மக்களுக்கு நோயற்ற வாழ்வு தரும்னு சொல்றாங்க. நம்மள நிறைய பேர் பெரிய பெரிய கோயில்களுக்கு தான் போறோம், அங்க நீண்ட வரிசையில காத்து கிடக்குறோம். அங்க இருக்கிற கூட்ட நெரிசல்ல நசங்கி ஒரு 10ல இருந்து 15 வினாடி தான் தெய்வத்தையே தரிசனம் பண்றோம். ஆனா அந்த மாதிரி கோயில்களுக்கு தான் நம்ம ஓடுறோம். இவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில்கள் பல இருந்தாலும் நம்ம அங்கெல்லாம் போறது கிடையாது. காரணம், அப்படி ஒரு கோயில் இருக்கிறது நம்ம யாருக்கும் தெரிய வர்றது இல்ல. இவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில் யாருக்கும் தெரியாம போயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக இதை ஒரு விழிப்புணர்வு பதிவா நான் இங்க போடுறேன். இன்னும் சில ஆண்டுகள்லயே இந்த கோயில் தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய கோயிலா உருவெடுக்க போகுது.
இந்த கோயிலை பற்றி தெரிஞ்ச நிறைய பேர் இப்போ தரிசனத்துக்காக வந்து போகிறாங்க. வந்த யாருமே ஒரு தடவையோட நின்னதே கிடையாது. அடுத்த வாட்டி கோயிலுக்கு வரும்போது அவங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு தான் வராங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை இந்த அக்னீஸ்வரர் தீர்த்து வைக்கிறதா அவங்க நம்புகிறாங்க. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.